விக்ரமாதித்தன் தொடர்கிறது. ஆலயத்தினுள் பிரவேசித்து பக்தியுடன் உட்பிரகாரத்தை பட்டி சுற்றி வந்தபோது ஒரு இடத்தில் ஒரு பெரிய கல்லில் ஏதோ கல்வெட்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதை நெருங்கி அதிலுள்ள விஷயங்களை படிக்கலானான். யாரொருவன் எந்த குலத்தவனாக இருந்தாலும் ஆலயத்தின் முன்னிருக்கும் திருக்குளத்தில் நீராடி ஆலயத்துக்கு வந்து பத்ரகாளி அம்மனை பக்தி பூர்வமாக வழிபட வேண்டும். பிறகு திருக்குளத்தின் கரையில் உள்ள ஆலமரத்தில் தனித்தனியாக தொங்கும் 7 உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டு அவைகள் கீழே விழுவதற்கு முன்னால் திருக்குளத்தின் நடுவில் இருக்கும் வேல் மீது யார் ஒருவன் தலைப்படும் விதத்தில் பாய்கிறானோ அத்தகைய சுத்த வீரனுக்கு பத்ரகாளி அம்மனின் அருள் கிடைக்கும். அத்தகைய மாவீரன் உலகில் உள்ள 56 தேச மன்னர்களையும் வென்று அவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து விண்ணகமும் புகழ ஆட்சி நடத்துவான். இந்த விபரங்கள் தான் அந்த கல்வெட்டில் இருந்தன. உடனே பட்டி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு துரிதமாக கன்னியாபுரிக்கு வந்து சேர்ந்தான். விசாலமான ஒரு தலைநகரம் அமைப்பதற்கேற்ற இடத்தை தான் கண்டது பற்றியும் அங்கிருக்கும் கோயில் கல்வெட்டு பற்றியும் மற்ற விபரங்கள் பற்றியும் எடுத்துச் சொன்னான். சற்றும் தாமதிக்காமல் விக்ரமாதித்தனும் பட்டியும் புறப்பட்டு பயணமாகி பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கும் இடத்தை அடைந்தனர். விக்ரமாதித்தன் அங்கிருந்த எல்லா காட்சிகளையும் பார்த்தான். ஆலயத்தில் இருந்த கல்வெட்டையும் படித்தான். பிறகு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செயல்களைத்தான் செய்வதாக கூறிவிட்டு விக்ரமாதித்தன் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தான். திருக்குளத்தின் கரையில் இருந்த ஆலமரத்தை அவர்கள் இருவரும் அடைந்தனர். விக்ரமாதித்தன் ஆலமரத்தில் கட்டப்பட்டிருந்த உரிகளை கவனித்தான். அவன் பட்டியை நோக்கி, பட்டி, ஆலமரத்தில் தொங்கும் உரிகள் சக்கரவட்டமாக தனித்தனியாக உள்ளனவே, அவற்றை எப்படி ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்த முடியும் என்று கேட்டான். பட்டி விக்ரமாதித்தனை நோக்கி, மன்னர் அவர்களே, கடைசி உரியில் காலை வைத்து மற்ற உரிகளை கையில் பிடித்து கொண்டு சுழன்று வந்தால் கயிறுகள் முறுக்கிக் கொள்ளும். ஒரு உரியில் நின்றவாறு முறுக்கப்பட்டிருக்கும் உரிகளின் கயிற்றை உடைவாளை கொண்டு ஒரே வெட்டாக வெட்டுங்கள். கயிறு துண்டித்து விடும். பிறகு சற்றும் தாமதிக்காமல் தலைகீழாக திருக்குளத்தின் நடுவில் இருக்கும் வேல் மீது பாயுங்கள் என்று யோசனை கூறினான். பட்டியின் யோசனைப்படி செய்து உரியை வெட்டி துண்டித்த விக்ரமாதித்தன் வேல் மீது தலைப்படும் விதமாக பாய்ந்தான். அடுத்த கணம் பத்ரகாளி அம்மன் பிரசன்னமாகி விக்ரமாதித்தனை கைகளில் ஏந்தியவாறு தன்னுடைய மூலஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்தாள். விக்ரமாதித்தன் உணர்வு பெற்றவனாக எழுந்தான். பட்டியும் அவனுடன் சேர்ந்து கொண்டான். விக்ரமாதித்தன் பத்ரகாளி அம்மனை பலவாறாக போற்றி துதித்தான். பத்ரகாளி அம்மன் அவர்களை நோக்கி, விக்ரமாதித்தா, உன்னுடைய பேராண்மையையும் பக்தியும் கண்டு மெச்சினோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்று அருள்மொழி புகழ்ந்தாள். விக்ரமாதித்தன் தொடரும்.